ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 3 விதமாய் சோதனை வரும். ஒன்று யாரால வரும்னா சத்ரு சோதிப்பான் நம்மளை. இரண்டாவதாக சில நேரத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் சோதிப்பார். சில சிக்ஷைகளை, சில பரீட்சைகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பார். ஒரு பொண்ணு எப்படி அக்னிக்குள்ள சோதிக்கப்படுதோ அப்படி உங்களை பொன்னாக விளங்க பண்றதற்கு கர்த்தரே அந்த மாதிரி அனுமதிப்பார். ஆண்டவரே உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களை அனுப்பி விடுவார். ஆனா அந்த சோதனைகளையும் ஆண்டவருடைய பிள்ளையை ஜெயிக்கணும். மூன்றாவது, அவனவன் தன் சொந்த சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். நீங்க செஞ்ச பாவத்தினால சோதனை வரும், அதையும் நீங்க ஜெயிக்கணும். பாவத்தினால வர சோதனை நீங்க எப்படி ஜெயிக்கிறதுனா கர்த்தர் சமூகத்துல போய் அழுது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மீறுதல் பண்ணிட்டேன், நான் செய்தது தவறு, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், அதனாலதான் என் குடும்பம் இப்படி போயிருச்சு, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என் சோதனைக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு நீங்க கர்த்தர் சமூகத்துல விழுகிறது தான் அந்த சோதனையை ஜெயிக்கிற ஜெயம். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்க மேல பெரிய இரக்கம் காண்பிச்சு அந்த சோதனையிலிருந்து உங்களை கர்த்தர் கரையேற்றி அந்த பாடு உங்க மேல தொடாதபடி கர்த்தரே பார்த்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.